قال الله سبحانه وتعالى في كلامه الكريم الفرقان المجيد ولقد آتينا داود وسليمان علما قال الحمد لله الذي فضل على كثير صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் தந்திருக்கக்கூடிய பல்வேறு பாக்கியங்கள், பல்வேறு நியமத்துகளில் மிக முக்கியமான ஒரு நியமத்து, அதை குறித்து இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றார். நாம் அறிந்திருக்கின்ற செய்தி, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பல்வேறு ஆற்றல்களை, தகுதிகளை கொடுத்திருந்தார். காற்றை அவர்கள் வசப்படுத்தி இருந்தார்கள், ஜின்களை வசப்படுத்தி வைத்திருந்தார்கள், பறவைகள் மீதெல்லாம் கூட அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருந்தது. ஜீவன, ஊர்வன, இது போன்ற பல்வேறு படைப்பணங்களை எல்லாம் அவர்கள் கட்டுப்படுத்தி இருந்தார்கள். அவங்களோட பேசுகிற பண்பை பெற்றிருந்தார்கள். எறும்போடு அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசிய செய்தி, ஹுதுஹுது என்ற பறவையோடு அவர்கள் பேசிய செய்தி, ஜின்களோடு அவர்கள் உரையாடிய செய்தி, காற்றின் மீது பறந்த விஷயங்கள், இதெல்லாம் குர்ஆனில் இருக்கு. உலகத்தையே கட்டி ஆண்டார்கள் என்பது அவர்களுக்கான சொல்லப்படுகின்ற செய்திகள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் இது போன்ற பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அந்த 2 பேருக்கும் நாம் இல்மை கொடுத்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் நாம் இல்மை கொடுத்தோம். அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் எவ்வளவோ ஆற்றல்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன, எல்லாவற்றையும் விட இல்மை கொண்டு எங்களை சிறப்பு கொடுத்தி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு 2 பேரும் சொன்னார்கள். அப்படின்னு இல்முனா ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாழ வேண்டும், அந்த கல்வி தகுதி இருக்கின்றது, அது ரொம்ப முக்கியமானது. கல்வி ஈமான், கல்வி என்பது ஈமானை வலுப்படுத்துவது. ஈமான் என்கின்ற ஒளியை மேலும் ஒளிரோங்கச் செய்வது. எனவே அந்த 2 பேரும் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எங்களை எல்லாவற்றையும் விட இல்மை கொண்டு சிறப்பாக்கி அல்லாஹ்வுக்கே புகழ் நினைக்கும் என்று துஆ செய்தார்கள். பொதுவாக அந்த பாக்கியம் என்பது ரொம்ப முக்கியமானது. அதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தம் முடிந்த நேரத்தில் புதிதாக பல இஸ்லாமியர்கள் உள்ளே வந்திருந்தார்கள். இஸ்லாத்திற்கு புதிதான சில பேர். ரசூலுல்லாஹ் கனிமத்து பொருட்களை பிரித்து கொடுக்கிற போது புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினாலே இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் உள்ளம் சாய்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் அதிகமாக அந்த அன்சாரிகளுக்கு தந்தார்கள். அதிகமாக அந்த முஹாஜிர்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க, மக்கால இருந்தவங்க. இது அந்த மதீனாவில் வாழ்ந்த அன்சாரிகளுக்கு கொஞ்சம் தயக்கத்தை கொடுத்தது. அப்போ ரசூலுல்லாஹ் அவளை கூப்பிட்டு கேட்டாங்க, மக்கள் எல்லாரும் ஒரு பாதையில் நடந்தால் நான் அன்சாரிகள் போகிற பாதையில் தான் நடந்து போவேன். மக்கள் எல்லாம் எனக்கு வெளி ஆடையை போன்றால் அன்சாரிகளிடையே உள்ளாடையை போன்றவர்கள். அன்சாரிகளோடு தான் இருக்க நான் விரும்புகிறேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் இருந்தீர்கள், உங்களுக்கு நான் வழிகாட்டினேன். நேர்வழி என்னன்னு தெரியல, நான் தான் வழிகாட்டினேன். நீங்கள் எல்லாம் பிரிந்து போயிருந்தீர்கள், உங்களை ஒற்றுமைப்படுத்தினேன். உங்களுக்கு இருந்த பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உங்களை நான் மேலோங்க செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கூட கொஞ்சம் கேட்கலாம், என்னை பார்த்து. மக்காலிருந்து வந்தீங்க, அங்கே ஆதரவு இல்லை, நாங்கள் தான் ஆதரவு கொடுத்தோம், உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம், உங்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுத்தோம். இப்படிலாம் நீங்களும் கூட பேசலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகள் ஏற்றத்தாழ்வோடு பங்கீடு செய்யப்பட்டு விட்டது என்று அவர்கள் நினைத்த போது ரசூலுல்லாஹ் இதெல்லாம் பேசினாங்க. பேசிட்டு சொன்னார்கள், மக்களெல்லாம் ஆடு மாடுகளைத்தான் கொண்டு போகிறார்கள், பணம் காசுகளை கொண்டு போகிறார்கள்,
நீங்கள் அல்லாஹையும் அல்லாஹ்வின் தூதரையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போறீங்க, அது ஒரு சிறப்பு இல்லையா என்று கேட்டார். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அது குறித்த மார்க்க அறிவுகளும் இல்முகளும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பாக்கியங்களை விட மேலானது. அதை ஒரு மனிதர் பெற்றுக்கொண்டார், ஒரு மனிதருக்கு அது கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவர் அதற்காக வேண்டி அதிகம் அதிகம் சந்தோஷப்பட வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபிகளுக்கு உண்மையில் தாங்கள் அல்லாஹ் ரசூலோடு பெற்றிருக்கிற அந்த இணக்கத்தை, நட்பை நினைத்து சந்தோஷப்பட்டார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த மார்க்க அறிவு சார்ந்த விஷயங்களில் அதிகமாக நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அந்த இல்மை தேடுகின்ற விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்வதில்லை. மார்க்க அறிவுகள் சொன்னது தானே பயான், ஒரு தடவை கேட்குற இதே பயான் தானே பேசுகிறார்கள் என்று யோசிக்கிறோம். இல்லை, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தெரிந்து கொண்டுகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம் மார்க்கத்திலே வலுப்படுகிறோம். ஒரே செய்தி தான், ஆனால் சொல்ல வருபவர்களின் கோணங்கள் வேறுபடும். அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு புரிய தொடங்கும். எனவே நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை, மார்க்கம் சார்ந்த விஷயங்களை தேடி தெரிந்து கொள்வதிலே, புரிந்து கொள்வதிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அஷத்து சைத்தானுக்கு நாம் கடுமையானவர்களாக மாறிவிடுகிறோம். மார்க்க அறிவு அதிகமாயிடுச்சுன்னா சைத்தான் நம்மை வழிகெடுக்க முடியாது என்கின்ற ஒரு சூழல் உருவாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிந்து கொண்டு ஒன்றை நாம் செய்கின்ற போது அதற்கான நன்மைகள் அதிகரிக்கும். உண்மையில் இஸ்லாமிய பாரம்பரியத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தி இருக்க, மரணத்தை விட அவர்களுக்கு அந்த கல்வி தேடல் ருசி அதிகமாக இருந்துச்சு. அபூ ஸுரான் ஒரு பெரிய இமாம் இருந்தாங்க. அவங்க சக்கராத்து ஹாலில் இருந்தாங்க. அவங்க மாணவர் ஒருத்தர் வந்தார், சில மாணவர்கள் வந்தார்கள். பார்த்து உஸ்தாதை பார்த்தாங்க. உறவு பிரிகிற இந்த நேரம், கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், தல்கீன்னு சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு மூத்தாளர்கள் முன்னாடி பக்கத்தில் நின்று சொல்லணும், அவர் காதில் சொல்லக்கூடாது. பக்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கும். அது அவர் காதில் விழுந்தவொடனே அவரும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிடுவார். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் என்று சொல்லி இருக்கிறார்கள், மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபக்கது தஹலல் ஜன்னா. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்னு முடியுமோ அவர் சொர்க்கம் போயிடுவார்கள் ஹதீஸில் இருக்கு. இந்த மாணவர் வந்து என்ன நினைச்சாருன்னா, ஆசிரியருக்கு பாடம் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது இந்த ஹதீஸை வாசிப்போம், அவங்க கற்றுக் கொடுத்த ஹதீஸ் தானே, அந்த ஹதீஸை நம்ம சொல்லுவோம். இந்த ஹதீஸை சொல்லும்போது அப்படியே ஞாபகம் வரும்னு சொல்லி இந்த மாணவர்கள் முடிவெடுத்து, ஹதீஸை சொல்றதுன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லுவோம். நம்ம உண்மையில் ஹதீஸை சொல்றதுன்னா எப்படி சொல்லணும்னா, ரசூலுல்லாஹ்ட்டருந்து யார் கேட்டா அப்படின்ற அந்த பட்டியல் ஒன்று இருக்குது. சஹாபிகள் கேட்டிருப்பாங்க. சஹாபி சொன்னதை யார் கேட்டா, சஹாபிக்கு அடுத்து தாபியை கேட்டிருப்பார். கடைசியாக அது எப்படி நமக்கு கிடைச்சதோ அந்த ரூட்டை ஃபுல்லாக சொல்கிறோம். ஒரு இடையில 6 பேர் வருவாங்க. அதுக்கு பிறகு தான் யார் வரும், அந்த ஹதீஸை சொல்லணும். இவர்கள் வழியாக வந்து அது சஹாபி வந்து பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லணும். இப்படி சொல்லும்போது தொடர்ச்சியாக அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். வருகிற போது அபூ ஜாஃபர் வரைக்கும் வருது. அதுக்கு